ஷீஹெல்கை பிடிச்சவங்க, ஷீஹெல்கை ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க, ஷீஹெல்கை ரொம்ப 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 பிடிச்சவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஹலோ அவெஞ்சர்ஸ். டேய், நீ என்னடா பேக் டு பேக் ரோஸ்ட் வீடியோ போட்டுட்டுருக்கிற? அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் காமிக் சீரிஸ் எங்கடான்னு கேட்குறவங்களுக்கு வருவது உறுதி. ஷீஹெல்க் அட்டார்னி அட் லான்னு ஒரு சீரீஸ் மார்வல் கிட்டேருந்து வந்து மார்வல் இத்தனை நாளாக சேர்த்து வச்சுருந்த நல்ல பேரை மொத்தமாக வலிச்சிட்டு போயிடுச்சு. அதோட ரோஸ்டர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் இந்த கேரக்டர் மேலே இவ்வளோ ஹேட்? அது காரணம் பார்த்தீங்கன்னா கேரக்டராக இருக்குது. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கேரக்டர் ஸ்டோரியில் எப்படி டெவலப் ஆகுதுங்கிறது தான் கேரக்டராக இருக்குது. அதாவது ஹல்க் 2008 கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி என் கேமில் தான், விச் டேக்ஸ் பிளேஸ் இன் 2025, அப்போ தான் கட்டுப்படுத்தியிருப்பார் அந்த ஹல்கோடைய பவரை. ஷீஹல்காக மாறுவாங்களாம். 2-3 எபிசோடில் ஆங்கரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா கேட்டால் ஐ எம் அ உமன் அப்படின்னு சொல்லுவாங்களாம்மா. இதே கருமத்தை தான் அயனாட்டுக்கும் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ப்ரெசென்ட் பண்ண விதமே யாருக்கும் பிடிக்கல. ஒஸ்டஸ்ட் மார்வல் சீரீஸ் ஆஃப் ஆல் டைமில் இதுக்கு தான் ஃபஸ்ட் பிளேஸ். இது பெருமை இல்லைடா, பெருமை இல்லை. அண்ட் நிறைய கிரிஞ்சு சீன்ஸை குப்பை மாதிரி கொட்டியிருப்பாங்க. இந்த சீரீஸை மார்வல் ஃபேன்ஸ் பார்க்கணுன்னு நினச்சதே ஒன்லி ஃபார் மேட் மர்டாக் ஏகேஏ டேர்டெவில். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் வரும், இந்த எபிசோடில் வரும், இல்லை அந்த எபிசோடில் வரும்னு சொல்லி மொத்த சீரீஸுமே பார்க்க வச்சுட்டானுங்க. நக்கு 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 நக்கு. ஒரு புது கேரக்டரை காட்டுறோன்னா எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நினச்சிருந்தா ரைட்டர்ஸ் இவ்வளோ மட்டமான ரைட்டிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, இன்னும் கொடுமை என்னென்னா, ஒரு எபிசோடில் நம்ம ஷீஹல்க் ஹல்கிட்ட உன்னை விட நான் நிறைய கஷ்டப்பட்டவடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கெல்லாம் அதை பார்க்குறப்பெல்லாம் இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது. எனக்கு அந்த அளவுக்கு கோவம் வருது. பெரிய பழுப்பியவங்க. இந்த பாயிண்டில் தான் நான் மட்டும் இல்லை, எல்லா ஃபேன்ஸும் ஒன்று சேர்ந்து இந்த கேடு கெட்ட கேரக்டர் அடித்தோம். ஹல்கை ரொம்ப வீக்காக காட்டினதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு. அவள் அவ்வளோ கஷ்டப்படுறா, அவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்கிறாங்களே தவிர எங்கேயுமே நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்பை வெளியே விட மாட்டேங்கிறானையா. அந்த டேட்டிங் சீன்ஸ்லாம் எல்லாமே சுத்தமாக எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அது ஓகே, அவங்க கேரக்டரை டெவலப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்கன்னு ஓகே வச்சுக்கலாம். ஆனால் அதை ஒழுங்காக பண்ணியாங்கிறதால கேள்வியே. இதுக்கு பதில் இருக்கா மார்வல் கிட்ட? காமெடின்னு இவங்க ஒன்று பண்ணுறாங்க, ஆனால் நெக்கு சிரிப்பே வரல. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸில் தாங்க மார்வலோட விஎஃப்எக்ஸ் பிசிட்டு. அந்த கேரக்டரை ஃபுல்லாக விஎஃப்எக்ஸாக இருக்கிறப்ப லைவாகவே இல்லை. ஐ மீன், எனக்கு கோச்சடையன் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதில் அந்த சைட் கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஸ்கூல் அசம்பிளியில் நிற்கிற மாதிரி 1 arm டிஸ்டன்ஸில் நில்லுங்கப்பா, அதே எல்லா சீன்ஸுக்குமே அதே மாதிரி தான் இருக்கும். அது சைட் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால அது அவ்வளோவா ட்ரோல் பண்ணப்படலை அந்த டைமில். அட் த சேம் டைம் அப்போ இன்டர்நெட் அவ்வளோ இதாக இல்லை. எனக்கு அந்த ஷீஹல்க் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்க்குறப்பெல்லாம் அது மாதிரி தான் தோணுச்சு. மற்ற சீன்ஸ் எல்லாம் கூட ஓகேவாக இருந்துச்சு, நான் அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். பட் அட்லாஸ்ட் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணும்னு எனக்கு தோணுது. ஷீஹல்க் சீரீஸோடைய வில்லன் யார்? ஆப்ஷன் ஏ கெவின் ஃபீஜ், ஆப்ஷன் பி ரைட்டர்ஸ், ஆப்ஷன் சி ஷீஹல்க், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவ். இதற்கு சரியான விடையை கமெண்ட்டில் போடுறவங்களுக்கு கம்பெனி வழங்கும் ஒன்றும் தரமாட்டேன். எங்கடா அபாமினேஷன் ஆப்ஷனில் கூட போடல, அவரே எக்ஸ்டெண்டட் கம்மியோதால பண்ணியிருக்காரு. இங்கே வில்லன் யாருடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு பதில் சொல்லுடான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தெரியாது, கெவின் மாம்ஸுக்கும் தெரியாது, ஷீஹல்க்குக்கும் தெரியாது, ஏன் அந்த டைரக்டருக்கு கூட தெரியாது. இதுதான் ஆக்சுவலி உண்மையே. ஒரு மெயின் வில்லனே இந்த சீரீஸ்க்கு கிடையாதுங்கிறப்ப அது எப்படி கொண்டு போயிருக்க முடியும்? இதனால தான் ஷீஹல்க் அட்டார்னி அட் லா சீரீஸ் யாருக்குமே பிடிக்கல. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவெஞ்சர்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சியர்ஸ். தூரிகா என் தூரிகா, ஒரு வானவில் மழை என வீழ்ந்தினாய் தாரிகா.